ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பல மாதங்கள் கழித்து யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறேன். ஒன்றில் எஸ்பிஓ பற்றி தான். என்ன அப்படின்னா, எஸ்பிஓ பல மாதங்களாக பிரேக்கில் இருந்தது. எதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைவேட் லிமிடெட் அந்த அப்ரூவல் வாங்குறதுக்காகவும் பிளானுக்கான அப்ரூவல் வாங்குறதுக்காகவும் கவர்மெண்ட் சைடு கிட்டேருந்து பிரேக் விட்டுருந்தாங்க. இந்த ஆர்பிஐ இஷ்யூஸ் வந்ததுனால எல்லாருக்கும் நோட்டீஸ் கூட ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இப்போ என்னடா பார்க்க போகிறேன் அப்படின்னா, அதுக்கிடையில் நிறைய ஆடியோ மெசேஜ், இமேஜஸ் நோட்டீஸ் போர்டில் பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நடந்த இந்த பிளான் லான்ச்சில் நிறைய குழப்பங்கள். அதுக்காக ஒரு எஸ்பிஓ ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, அந்த சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீம். எஸ்பிஓ பிடிக்காதவங்க, அதாவது நான் எஸ்பிஓ ரிமூவ் ஆகிடுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ரீஃபண்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டீமாக பிரித்து எஸ்பிஓவில் இருக்கிற அனைத்து மெம்பர்ஸுக்கும் அவங்க ஐடியில் லாகின் பண்ணும்போது ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணணும் எல்லோரும் கம்பல்சரி அப்படின்ற ஒரு ஆடியோ சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருப்பார். அதை பற்றியான ஒரு சின்ன ஒரு வீடியோவும், இந்த பிளானுக்கானவும், அந்த பிளான் பற்றியும், அந்த ஒரு கூப்பன் கோடு அப்படின்ற அந்த ஒரு கண்டிஷனை பற்றியும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா, கரண்ட்டாக அதாவது எஸ்பிஓவில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்றது ஒரு சின்ன ஒரு வீடியோ மூலிமா பார்த்துடலாம். அது இல்லாமல் எஸ்பிஓவில் லான்ச் ஆகிருக்கிற இந்த பிளானை பற்றியும், இந்த கூப்பன் கோட் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டவுட் இருக்குன்றவங்க கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நோட்டீஸ் போர்ட் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது இங்கே பாதி பேர்கிட்ட இல்லை. அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த பிளானை பற்றி எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் ஒன், எஸ்பிஓவில் பிளான். இதுக்கு முன்னாடி ப்ரீமியம், பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளான் இருந்தது. அதாவது 2000 பிளான், 6500 பிளான். இப்போ அதெல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிட்டடாக மாறி எல்லா அப்ரூவலும் வாங்கி இப்போ நிறைய கண்டிஷன் போட்டு பிளானை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பிளானை தான் இது பார்த்துட்டு இருக்கிறது. எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் அக்செப்டட் கூப்பன் பிஸ்னஸ், நேச்சர் ஆஃப் ஒர்க் ஆஃப் அண்ட் இன்கம். என்ன இது அப்படின்னா சொல்கிறேன். அதாவது எஸ்பிஓ இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 டேஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 to 6 மந்த்து ட்ரைனிங் பீரியட் மாதிரி மூவ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சிட்டோன்னே நார்மல் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தாலே புரிஞ்சிட்ருக்கோம். இதில் பிளான்ன்றது ஒரே ஒரு பிளான் தான். இது மட்டும்தான் பிளான். இந்த பிளானில் ஃபஸ்ட்டு பாருங்கள், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர். இதை 3 வெரைட்டி ஒர்க் பண்ண போகிறாங்க. அதாவது எஸ்பிஓ ஸ்பிட் பண்ணும், யார் யாருக்கு எந்தெந்த ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ணி எஸ்பிஓவில் இருக்கிற டோட்டல் மெம்பர்ஸுக்கு இந்த ஒர்க்கை பிரித்து கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், இந்த ட்ரைனிங் பீரியடில் இந்த அமௌண்ட் வரும். அதாவது 3500 பேர் மந்த்துக்கு வரும். அதே டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா அதுவும் 3500 சேம் அமௌண்ட் மந்த்லி வரும். மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் அப்படின்னா 2000 பேர் மந்த். ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட், அதாவது ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு அடுத்து வரவங்களுக்கு இந்த அமௌண்ட், அதாவது அதில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், மந்த்து 15,000, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் 15,000, 10,000 மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கும். ஓகே, அப்போது இது என்ன நாட் அக்செப்டட் கூப்பன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பிளான் மாதிரி. 2 பிளான்னா கிடையாது, 2 பிளான் தான், ஒரே பிளான். இந்த கூப்பன் கோடுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். கூப்பன் கோடுனா என்ன, அது கண்டிஷன், இதை பற்றி ஓகேங்களா, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம். நாட் அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸ் அப்படின்னா அதுவும் சேம், எல்லாமே அதே தான். அந்த ஒர்க்கும் சரி, அந்த எல்லா இதுவும் ஒன்று தான். ஆனால் இதில் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கிறது நீங்களே பார்க்கலாம். இந்த அமௌண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். என்ன இது இவ்வளோ அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இதுக்கு என்ன அப்படின்னா, எப்போ கண்டிஷன் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி எஸ்பிஓ இந்த பிளான், ஃபஸ்ட்டு பிளான், அதாவது இந்த பிளான் அதாவது லான்ச் பண்ணும்போது ஒரு கண்டிஷன், இந்த பிளான் மட்டும்தான் இருந்தது. மேலே இந்த அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸ் இல்லை, நேச்சர் ஆஃப் ஒர்க் இன்கம் தான் இருந்தது. இது இறக்கும்போது ஒரு கண்டிஷன் ஒன்று வச்சாங்க. என்ன அப்படின்னா, எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நிறைய பேர் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் தானே ஒர்க் பண்ண சொன்னீங்க, இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஆடியோ கிளியராக கேட்டவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஸ்பிஓக்கு நம்ம எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், எஸ்பிஓக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா இல்லை எந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆடியோ கேட்டவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இந்த அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸ் அப்படின்னா
எப்போ நாட் அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸ் இது வந்து அதாவது அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸை வந்து சேல்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாட் அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸை வந்து ப்ரொமோஷன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக வச்சுருக்காங்க. இதுலேயும் இவ்வளோ இன்கம் சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன், அதுக்கு வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் தான் வந்து இந்த கூப்பன் பிஸ்னஸ். இதை பற்றி பார்த்துடலாம். இந்த கூப்பன் பிஸ்னஸ்னால் அப்படின்னா, நான் எஸ்பிஓவில் வந்து சேல்ஸ் டீமாக ஒர்க் பண்ண போகிறேன். எனக்கு அமௌண்ட் வந்து அவ்வளோ அமௌண்ட் வந்து மாதம் வந்து அந்த அமௌண்ட் வரணும், 15,000 வரணும், 10,000 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறவங்க அப்படின்றது எஸ்பிஓவில் சொல்கிற கண்டிஷன்ஸ். கூப்பன் பிஸ்னஸில் வந்து அதில் ஜாயின் பண்ணி, அதாவது சேல்ஸ் டீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறோம் ப்ரொமோஷன் டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கூப்பன் டீமில் ஜாயின் பண்ணணும், அதாவது இந்த சேல்ஸ் டீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கூப்பன் பிஸ்னஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ண மீன்ஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி. அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். எஸ்பிஓ ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் டைம், அதாவது 3 மாதம் அப்படின்னா இப்போ எஸ்பிஓ வந்து அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுங்களேன். இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. எஸ்பிஓ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாதத்தில் ஃபஸ்ட்டு மாதம் ஆகஸ்ட் மாதம் 7,000, செப்டம்பர் மாதம் 7,000, அக்டோபர் மாதம் 7,000, மொத்தம் 21,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மந்த்து இந்த மந்த் 7,000, ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த அமௌண்ட், அதாவது இந்த மாதம் 7,000 கட்டிடணும், அந்த மாதம் 7,000, அந்த மாதம் 7,000 அந்த அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அமௌண்ட் வந்து நம்ம எதுக்கு பே பண்ணுறோம்? ஃப்ரீ தானே ஒர்க் பண்ணுறதுக்கு, ஜாயினிங்கெல்லாம் ஃப்ரீ தானே, அமௌண்ட் ரீஃபண்டபுளாக கொடுக்குறாங்க. இப்போ எதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இவங்களுடைய பிஸ்னஸ் கான்செப்ட் அது மாதிரி. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், கூப்பன் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம வந்து எஸ்பிஓக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில்ல. எஸ்பிஓ கூட டைப் பண்ணிக்கிற ஒரு கம்பெனி இந்த கூப்பன் கோடை பர்ச்சேஸ் பண்ணி இதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் பிஸ்னஸ். சேல்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இந்த அமௌண்ட்டு, அதாவது நீங்கள் ஆகஸ்ட் மாதம் 7,000 பே பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த 7,000 ரூபாங்கிறது கீழே பாருங்கள், ஸ்டெப் 2 8 இந்த கூப்பன் கோடு வந்து உங்களுக்கு 8,000 ரூபா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வரும். அப்படின்னா இப்போ நீங்கள் ஆகஸ்ட் மாதம் பே பண்ணுற அந்த 7,000 ரூபாவை செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதத்தில் நீங்கள் 8,000 ரூபாய் எடுத்துப்பீங்க. அமௌண்ட்டாகவே உங்களுக்கு வந்து அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி செப்டம்பர் மாதம் நீங்கள் பே பண்ணுற 7,000 ரூபாய், அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற 7,000 ரூபாய் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வந்து உங்களுக்கு வந்து 8,000 ரூபாய் ரிட்டர்ன் வந்துடும். அதே மாதிரி அக்டோபர் மாதத்தில் நீங்கள் பே பண்ணுற 7,000 ரூபாய் நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் 3 மாதம் கழிச்சு 8,000 ரூபாய் வரும். அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 21,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 3,000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். இதுதான் வந்து இவங்க பிஸ்னஸாக பண்ணுறாங்க. இந்த 7,000 ரூபாய் கூப்பன் கோடை வந்து நம்ம வாங்கி எஸ்பிஓ சொல்கிற மாதிரி அதை வந்து சேல்ஸ் பண்ணணும். அதாவது அதை எஸ்பிஓ வந்து சேல்ஸ் டீம் ரெடி பண்ணி கொடுத்து எந்த வெப்சைட்டில் வந்து அதை சேல் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஒரு டீட்டெயில் அவங்களே வந்து பண்ணுவாங்க. அதையும் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து சங்கர் சார் சொல்லுவார். புரியுதுங்களா? இதுக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட். சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம காசு வந்து கட்டிட்டு அவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. நம்ம இந்த கட்டக்கூடிய அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து டோட்டலாக 21,000 வந்து நம்ம வந்து பே பண்ணி எடுக்கிறதுக்கு போது 3,000 நம்மளுக்கு வந்து லாபமாக தான் வரும். இதில் எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து அவங்களுக்கு நம்ம தர மாதிரி இல்லை. அதாவது ஒரு வட்டி இடுற மாதிரி நினச்சிங்களா, அது மாதிரி தான் இந்த ஒரு கான்செப்ட்டுமே. ஆனால் கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணி அதிலிருந்து நம்மளுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் வந்து வரும். அதுக்காக தான் வந்து இந்த கூப்பன் கோடு. இந்த கூப்பன் கோடு வந்து நம்ம வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா, எஸ்பிஓ ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் பண்ணணும். அதாவது இந்த சொல்லியிருக்காங்களே ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாதம் வரைக்கும் தான் 21,000 தான். அந்த இயர்லி ஒன்ஸ் பண்ணணுமா, அப்பப்போ பண்ணணுமா அப்படியெல்லாம் கிடையாது. எஸ்பிஓ ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் 21,000. அப்பப்போ 7,000 அப்படின்ற அமௌண்ட் பண்ணணும். இது வந்து இயர்லி ஒன்ஸு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? இது என்னால் பண்ண முடியாது, இந்த ரிஸ்க் எடுக்க முடியாது, இவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் நம்ம பே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இந்த நாட் அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸ் அப்படின்ற இதை சூஸ் பண்ணுவீங்க. அதாவது அக்செப்ட் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அக்செப்ட் பண்ண, அதாவது எஸ்பிஓக்காக ரிஸ்க் எடுக்கணும்னு தயாராக இருக்கிறவங்களுக்கு எஸ்பிஓ வந்து பெனிஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கூட நம்ம பார்க்கலாம். எஸ்பிஓ நான் எல்லாம் எந்த ஒரு ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டேன். நான் வந்து நான் சேஃபாக இருந்துக்கணும், எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காமல் நான் ஏன் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்கம் இதை பார்த்துக்க. அதனால தான் வந்து இந்த 2 ஒரு பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கூப்பன் பிஸ்னஸுக்கு இதான். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3 வந்து ஆஃப்டர் 3 months யூ கேன் யூஸ் ஆர் சேல் கூப்பன் கோடு எஸ்பிஓ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த கூப்பன் கோடை வந்து 3 மாதம், அதாவது 3 மாதத்தை வந்து யூஸ் பண்ணி எஸ்பிஓ சொல்கிற பிளாட்ஃபார்ம், அதாவது அவங்க சொல்லுவாங்க, நான் சொன்ன ஒரு வெப்சைட்டை வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி, அது நம்மளுக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் வர மாதிரி இருக்குன்றது அதை எஸ்பி நோட்டீஸ் போர்டு சொல்லுவாங்க சங்கர் சார். அதை வாட்ச் பண்ணிங்க. இந்த கூப்பன் கோடை அப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம், எந்த கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணுறது, அதை பற்றியான டீட்டெயில் வந்து லேட்டராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் அந்த கூப்பன் கோடை பற்றி. புரியுதுங்களா? அடுத்து எஸ்பிஓவில் வந்து இப்போ என்ன சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குது அப்படின்னா அடுத்து பார்க்கலாம். ஓகே, நான் ஐடியா வந்து லாகின் பண்ணி உள்ள வந்துட்டேன். இதில் வந்து எஸ்பிஓ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார்ம் என்ன அப்படின்னா, எஸ்பிஓவில் இருக்கிற ஆக்டிவ் மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் கிட்ட. இந்த 3 லட்சம் பேரில் எல்லாருமே வந்து உங்கள் ஐடியா ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்ன எஸ்பிஓவோட அந்த சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம், ரீஃபண்டாக நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த சேல்ஸ் டீம், அதாவது நான் கூப்பன் கூட பர்ச்சேஸ் பண்ணி ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்ஷன், அதாவது க்ரீன் கலர் ஆப்ஷனையும்
என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, நான் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரொமோஷன் டீமையும், எனக்கு எஸ்பிஓவில் பே பண்ணியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை, ஃப்ரீயாகவும் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை, எனக்கு நான் கட்டின காசும் என் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் எனக்கு ரீஃபண்டபிள் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேர்ட் ஆப்ஷன் ரீஃபண்ட் டீம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லாட்டில் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும். உங்களுடைய விருப்பத்தை இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் ஐடியில் வந்து எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லை வெளியே போகிறீங்களா அப்படின்ற முடிவு பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா அடுத்து 28 இன்றைக்கி 29 இன்னையோட தான் லாஸ்ட் டேட். 29 மேக்ஸிமம் டேட்டு தான். நீங்கள் 28க்குள்ளே இன்னைக்குள்ளே லாஸ்ட் டேட். இதை சொல்லி 2 நாள் ஆகுது. எஸ்பிஓ நோட்டீஸோட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் பெண்டிங் யூசர். அதில் நீங்களும் ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெடி டு கூப்பன் பை சேல்ஸ் டீமில் செலக்ட் பண்ணவங்க வந்து 17,154 பேர். என்னால் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணலாம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, ப்ரமோஷன் டீமில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றவங்க வந்து 70,000 பேருக்கு மேலே செலக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு எஸ்பிஓ வேணாம், ரீஃபண்ட் டீம் கொடுத்தா போதும் அப்படிங்கிறவங்க 33,000 பேருக்கு மேலே. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பெண்டிங் யூசர் 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் அடுத்து 24 மணி நேரத்துக்குள்ளே என்னென்னா இந்த இன்றைக்கி 28 நைட்டு 12 மணிக்குள்ளே இவங்க இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணல, அதாவது 3 ஆப்ஷன் ஏதாச்சும் கிளிக் பண்ணல அப்படின்னு சொன்னால் இவங்க ஆட்டோமேட்டிக்காக இவங்க ஐடி வந்து பிளாக் ஆகிடும். ரீஃபண்டபிள் வரது இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ரீஃபண்டபிள் தர மாட்டாங்க அப்படின்லாம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ரீஃபண்ட் டீமுக்கு வந்து போயிடுவீங்க. புரியுதுங்களா? ரீஃபண்ட் டீம் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட்டு வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நோட்டீஸ் போர்டில் தெளிவாக ஒன்றும் மெசேஜ் வர ஆடியோ வரல. அது கொடுக்காதவங்க வந்து ஆல்ரெடி ஐடி வந்து பிளாக் ஆகிடும். நோ எக்ஸ்கியூஸிங் எதுவுமே இல்லை, உங்கள் ஐடி வந்து பிளாக் ஆகி சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டீமில் இருக்கிறவங்களும் சரி, உங்கள் டீம் கீழே இருக்கிற எல்லாருக்கும் வந்து இந்த விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஐடி லாகின் பண்ணி உங்களுடைய விருப்பத்தை வந்து சூஸ் பண்ணுறதுல வந்து எவ்வளோ நேரம் ஆகிடும் போகுது. எஸ்பிஓ இதுக்காக எவ்வளோ வந்து ட்ரை பண்ணி நம்மளுக்காக வந்து நிறைய சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. நம்மளும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். 1.5 லட்சம் பேர் இருக்காங்க, அவங்கள வந்து இந்த விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்மளால் முடிஞ்சது நம்ம டீம் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டீம் அப்படின்னா நம்ம டீமுக்கு கீழே இருக்கிறவங்க யாராச்சும் இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் எஸ்பிஓ வந்து அந்த சூஸ் பண்ணாதவங்களை வந்து லிஸ்ட் எடுக்கும்போது அவங்களுடைய அப்ளைனர் மீன்ஸ் ரெஃபர் பண்ணி விட்டவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஏன் உங்கள் டீம் மெம்பர்ஸ் வந்து இதை வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து நான் அவங்களுக்கு சொல்லலை, அவங்களுக்கு தெரியாது அப்படின்ற ஒரு தகவல் சொல்லும்போது உங்கள் ஐடி வந்து பிளாக் ஆகிடும். பிளாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து உங்கள் டவுனில் எனக்கு சொல்லியிருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் சொல்லி அவங்க பண்ணல, அப்படி கேர் பண்ணல அப்படின்னா அது வந்து அவங்க ஐடியோட பிளாக் ஆகிடும். நான் சொல்லலை அப்படின்ற ஒரு தகவல் வந்து நீங்கள் சொல்லும்போது உங்கள் ஐடி சேர்த்து பிளாக் ஆகிடும். அது நோட்டீஸ் போர்டில் வந்து தெளிவாக ஆடியோ வந்து லாஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. நோட்டீஸ் போர்டுக்கு போய்க்கலாம். நோட்டீஸ் போர்டில் கடந்த இப்போ அதாவது லாஸ்ட் இந்த இன்ட்ரடியூசர் ஐடி பிளாக் பாசிபிள் அப்படிங்கிற இந்த ஒரு ஆடியோ கேட்டிங்கனாலும் தெரிஞ்சிருக்கும். மேலே இந்த 15 மினிட்ஸ் ஆடியோ கேட்டிங்கன்னா தெரியும். ஓகேங்களா? தயவு செஞ்சு உங்களுடைய டீமில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிடுங்க. எல்லோரும் வந்து இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிங்க. எதோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிங்க. முடிஞ்சால் எந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறதா பார்த்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.